ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். டிப்ளமோ இன் நர்சிங் கோர்ஸஸ்க்கான கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள். ஸோ அதில் வந்து மூணு குரூப் தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து செலக்ட் பண்ணுறாங்க. அந்த 3 குரூப்பில் டோட்டல் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணுறாங்க, டோட்டல் எவ்வளோ காலேஜ் இருக்குது, கம்யூனிட்டி பொறுத்தளவு ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி அண்ட் டிஎன்சி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி. ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, டோட்டல் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, எவ்வளோ சீட்ஸை வந்து ஃபில் பண்ணுறாங்க, எவ்வளோ கட் ஆஃப் ரேஞ்ச் இருக்கணும், அதாவது ஹையஸ்ட் கட் ஆஃப் ரேஞ்ச் எவ்வளோ இருக்கணும், மினிமம் வந்து எவ்வளோ இருந்தால் வந்து சீட் கிடைச்சிருக்கு. ஸோ இதை பற்றி தான் கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். பிகாஸ் வந்து இந்த இயரும் இதே மாதிரி தான் இருக்கும். உங்கள் கட் ஆஃப் என்ன ரேஞ்சில் இருக்குது, உங்கள் கட் ஆஃபில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சீட் கிடச்சிருக்கா இல்லையா, ஸோ இது எல்லாமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளோட சேனலில் இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களால் பார்க்க முடியும். டிப்ளமோ நர்சிங் பொறுத்தளவு சயின்ஸ் குரூப் அண்ட் வொகேஷ்னல் நர்சிங் அண்ட் அதர் குரூப், இந்த வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் ஒவ்வொரு கேட்டகரியிலும் ஒவ்வொரு பெர்சன்டேஜ் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை வந்து செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு வந்து என்னென்ன எலிஜிபிள், நீங்கள் என்னென்ன சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கணும், ஸோ இதை பற்றி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பிகாஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜிஎன்எம்எஃப் நர்சிங்னால் நீங்கள் வந்து மேக்ஸ் பயாலஜியாக இருக்கணும் அல்லது சயின்ஸ் குரூப்பாக இருக்கணும், ஸோ இது இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ணலாம்னு சொல்லி நினைக்கிறாங்க. பட் அந்த மாதிரி கிடையாது. ஸோ யாருனாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கு என்ன எலிஜிபிள்னு சொல்லி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சயின்ஸ் குரூப்பை பொறுத்தளவு லாஸ்ட் இயரில் 95.25 எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சீட் கிடச்சிருக்கு. ஸோ இதுவே வந்து லோவஸ்ட் கட் ஆஃப் ரேஞ்ச் 49.25 எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சீட் கிடச்சிருக்கு. டோட்டல் 1492 பேருக்கு வந்து சீட் கிடச்சிருக்கு. ஸோ இதுவே ஒகேஷ்னல் பொறுத்தளவு ஹையஸ்ட் கட் ஆஃப் ரேஞ்ச் 81.75 எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சீட் கிடச்சிருக்கு. அண்ட் லோவஸ்ட் 59.75 எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சீட் கிடச்சிருக்கு. டோட்டல் 387 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சீட் கிடச்சிருக்கு. அண்ட் அதர் குரூப்பை பொறுத்தளவு ஹையஸ்ட் கட் ஆஃப் ரேஞ்ச் 96.50 எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சீட் கிடச்சிருக்கு. லோவஸ்ட் கட் ஆஃப் ரேஞ்ச் 44.50 எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சீட் கிடச்சிருக்கு. டோட்டல் 190 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சீட் கிடச்சிருக்கு. ஸோ ஃபுல் பார்த்தீங்கன்னா 2069 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சீட் கிடச்சிருக்கு. அண்ட் கம்யூனிட்டி வைஸாக எவ்வளோ சீட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதில் சயின்ஸ் குரூப் பொறுத்தளவு ஓசி கம்யூனிட்டியில் 390 சீட்ஸ் இருக்குது, பிசியில் 333, பிசிஎம் 44, எம்பிசி அண்ட் டிஎன்சி 252, எஸ்சி 190, எஸ்டி 13. இதுவே டிஏஹெச்டிசிஓ கேட்டகரி பொறுத்தளவு சிசியில் 12 and SC 54, SCA 11 and ST 4. டோட்டல் 1339 சீட்ஸ் இருக்குது. 25 காலேஜஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. வொகேஷ்னல் நர்சிங்கை பொறுத்தளவு ஓசி கேட்டகரியில் 150 சீட்ஸ் அண்ட் பிசி 128, பிசிஎம் 17, எம்பிசி அண்ட் டிஎன்சி 97, எஸ்சி 73, எஸ்சிஏ 14, எஸ்டி 5 அண்ட் டிஏஹெச்டிசிஓ கேட்டகரி பொறுத்தவரை சிசி 5, எஸ்சி 21, எஸ்சிஏ 4 அண்ட் எஸ்டி 1. டோட்டல் 515 சீட்ஸ் இருக்குது. ஸோ டோட்டல் வந்து 25 காலேஜஸ் வந்து கவுன்சிலிங்கில் வரும். அண்ட் அதர் குரூப்பை பொறுத்தளவு ஓசியில் 60 சீட்ஸ், பிசி 51, பிசிஎம் 7, எம்பிசி அண்ட் டிஎன்சி 38, எஸ்சி 29, எஸ்சிஏ 6, எஸ்டி 2, டிஏஹெச்டிஓ இந்த கேட்டகரியில் சிசி 2 அண்ட் எஸ்சி 8, எஸ்சிஏ 2, எஸ்டி 1. டோட்டல் 206 சீட்ஸ் இருக்குது. அண்ட் டோட்டல் காலேஜஸ் 25 காலேஜஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாக வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லி கவுன்சிலிங்க்கு முன்னாடி வந்து பிடிஎஃப் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அண்ட் இதில் வேக்கன்சி லிஸ்ட்டை பொறுத்தளவு 2060 வேக்கன்சி இருக்குது. பட் வந்து ஃபில் பண்ணது 2069 சீட்ஸ் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. இந்த இயர் இதே மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதர்வைஸ் சம் டைமில் வந்து வேக்கன்சி லிஸ்ட்டை வந்து குறைப்பாங்க. ஸோ அதனால் யாருமே கவலைப்படாதீங்க. உங்கள் கம்யூனிட்டி வைஸ் வந்து எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, உங்கள் கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து எந்த ரேஞ்சில் இருக்குது, ஸோ நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணால் சீட் கிடைக்குமா கிடைக்காத, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு நீங்கள் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாகவே வந்து சீட் கிடைக்கும். உங்களோட மார்க் வந்து ரொம்ப கம்மியாக இருந்து நீங்கள் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிங்கன்னா அது வந்து யூஸ்ஃபுல் இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டிப்ளமோ இன் நர்சிங் கோர்சஸ் பொறுத்தளவு ஃபீமேல் மட்டும்தான் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியும். அண்ட் இந்த கவுன்சிலிங்கில் கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும்தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து ப்ரைவேட்டை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ண முடியாது, கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும்தான் இருக்கும். அண்ட் வந்து
மேல் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியாது. ஸோ நீங்களும் ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங் படிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா டேரெக்டாக வந்து ப்ரைவேட்டில் வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ ப்ரைவேட்டை பொறுத்தளவு மேலும் படிக்கலாம், ஃபீமேலும் படிக்கலாம். அண்ட் நம்மளுடைய சேனலில் டிப்ளமோ ஆஃப் நர்சிங் கோர்சஸ்க்கு கம்யூனிட்டி வைஸாக வந்து எவ்வளோ கட் ஆஃப் ரேஞ்ச் இருந்தால் சீட் கிடைக்கும்னு சொல்லி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னென்ன கோர்சஸ் பெஸ்ட்டான கோர்சஸ் நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணணும், ஸோ இதை பற்றியும் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் நம்மளுடைய வாட்ஸ்அப்போட லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதிலையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி நம்மளோட அப்டேஷனை வந்து உங்களால் பார்க்க முடியும். ஸோ இதுபோல் தொடர்ந்து பேராமெடிக்கல் பற்றி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.